ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸி தான் சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் சோ சிம்பிள் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ். என்ன சென்டென்சஸ் அப்படிங்கறத பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் இதுதான். என்னுடைய குடும்ப பிரச்சனை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். அவனுடைய சம்பளம் தவிர அவனிடம் எதை பற்றியும் கேள். அவளுடைய விவாகரத்து தவிர அவளிடம் எதை பற்றியும் கேள். பொதுவான விஷயங்களை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேட்காதே. இதெல்லாம் கேளுன்னு இருக்கு, இதுல கேட்காதுன்னு இருக்கு. See, these are the sentences most commonly used sentences நம்மளுடைய டெய்லி லைஃப்ல சொல்லுவோம். அதாவது யாராவது நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கும் போது, என்னோட குடும்ப பிரச்சனையை தவிர எதை பத்தினாலும் கேளு, அதை கேட்காத அப்படின்னு சொல்லுவோம். அவனோட சம்பளம் தவிர அவன்கிட்ட எதை பத்தியும் கேளு. அவன்கிட்ட சம்பளத்தை தவிர எதை பத்தினாலும் கேளு, பதில் சொல்லுவான். சம்பளத்தை பத்தி கேட்காத, ஏன்னா ஆல்ரெடி அவன் அதை பத்தி நொந்து போய் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவளுடைய விவாகரத்து தவிர அவளிடம் எதை பற்றியும் கேள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவ ஆல்ரெடி இப்போ டிவோர்ஸ் ஆகி இருக்கிறதுனால அவட்ட அதை பத்தி கேட்காத. ஆல்ரெடி ஷீஸ் இன் டிப்ரெஷன் மோடு, அவ ஏற்கனவே டிப்ரெஷன் மோட்ல இருக்கா, அவட்ட அதை பத்தி கேட்காத. அது தவிர எதை வேணாலும் கேளு. ஓகே, பொதுவான விஷயங்களை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேட்காதே. யாராவது ஒருத்தங்க நொய்யின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டார்ச்சர் பண்ற மாதிரி கேட்கும் போது, ஜென்ரலா பேசுறது பேசு, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நமக்கு தமிழ்ல தெரியும், ஹவு டு சே தட் இன் இங்கிலீஷ். அதுதான் நம்ம இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். சோ சிம்பிள். இதுல இருக்கிற எல்லா சென்டென்ஸும் உங்களுக்கு தெரியும். I'm 100% sure about it. I'm sure. And after this lesson, you are going to make as many sentences as possible. I'm 100% sure about it. Okay? Got it? So, watch the video till the end. ரொம்ப skip பண்ணாம கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸும் லாஸ்ட்ல இருக்குது. You are going to submit your answers. Okay? Come, let's get started. என்னுடைய குடும்ப பிரச்சனை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். சோ எப்படி வரும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல கேள் அப்படிங்கிறது ஹியர் கே லிசன் அது கிடையாது. ஓகே, ரெண்டுமே இந்த இடத்துல கேள்வி கேட்கறது. அப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கான வேர்ப் ஆஸ்க். சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட கேள், கேட்காத அப்படின்னு சொல்றதா இருக்கிறதுனால இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஐ மீன் கட்டளை வாக்கியங்கள். கட்டளை வாக்கியங்கள் எப்பொழுதுமே வேர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல வேர்ப் அப்படிங்கிறது இந்த ஆஸ்க். சரியா? சரி, ஓகே. சோ பற்றியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அபவுட். சோ ஓகே, என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மைன்னு உங்களுக்கு தெரியும். குடும்பம் அப்படிங்கிறது ஃபேமிலிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ப்ராப்ளம். ஓகேயா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு தான் இல்லையா. தவிர அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ட். எக்ஸப்ட் அப்படின்னா தவிர. என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ. இந்த இடத்துல எதை அப்படிங்கிறது எதையாவது எதையாவது அப்படின்னு சொல்றதுனால எனிதிங் அப்படிங்கறத யூஸ் பண்ண போறோம். எனிதிங் எதையாவது. எதை அப்படிங்கிறதுனால விச் வாட்லாம் விச் அப்படின்னு வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எதையாவது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? சோ என்கிட்ட எதையாவது பத்தி கேளு, ஆனா என் பிரச்சனையை பத்தி மட்டும் கேட்காத. ஓகேயா? சோ ஓகே. சோ இதை எப்படி சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்க் கொண்டு வாங்க, ஆஸ்க். நெக்ஸ்ட் மீ கொண்டு வாங்க, ஆஸ்க் மீ. அடுத்து எனிதிங் பற்றி கொண்டு வாங்க, ஆஸ்க் மீ பற்றி. ask me about anything, எதை பற்றியும் கேள். என்கிட்ட எதை பத்தினாலும் கேள். ஓகே, ask me about anything பதில் சொல்லுவேன். ask me if, இதுல நீ கேட்டால் அப்படின்னா if போட்டு சொல்லிட்டீங்கன்னா, if you ask me நீ கேட்டால், if you ask me about anything நீ என்கிட்ட கேட்டான்னா நான் எதனாலும் சொல்லுவேன். பட் ஃபேமிலி பிரச்சனையை மட்டும் கேட்காது. ஓகேயா? ask me about anything. ஓகே, ask me about anything except my family problem. ஃபேமிலி பிரச்சனையை தவிர எதுனாலும் கேள்வி, பதில் சொல்றேன். ஓகே, மை ஃபேமிலி ப்ராப்ளம். ஓகே, காட் இட்? புரியுதா? ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் மை ஃபேமிலி ப்ராப்ளம். நீ என் ஃபேமிலி பிரச்சனையை தவிர என்ன வேணாலும் கேளு, நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதை சொல்லுவோம் இல்லையா, அதை கேட்காது. Ask me about anything except my family problem. Ask me about anything except my family problem. என்னுடைய குடும்ப பிரச்சனை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேட்காதே, நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ask me about anything except my family problem. ஓகே, ஈஸியா இருக்கா?
ஈஸியா இருக்கா? shall we move to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவளுடைய விவாகரத்து தவிர அவளிடம் எதை பற்றியும் கேள். அவளுடைய அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஹெர். ஓகே, ஹெர். டிவோர்ஸ், டைவோர்ஸ்க்கு வந்து விவாகரத்துக்கு வந்து டிவோர்ஸ். தவிர, எக்ஸப்ட். அவளிடம் அப்படிங்கிறதுக்கு ஹெர் தான் இந்த இடத்துல. ஓகே ஓகே, ஹெர். இந்த இடத்துல அவளுடைய அப்படிங்கிறதுக்கும் ஹெர் தான் போட்டிருக்கோம், அவளிடம் அப்படிங்கிறதுக்கும் ஹெர் தான். ஓகேயா? எதை அப்படிங்கிறதுக்கு எனிதிங். எனிதிங். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். கேள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க். கேள்வி கேட்கறதுனால இந்த இடத்துல ஆஸ்க்ன்னு போட்டிருக்கோம். ஓகேயா? சோ சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல ஆஸ்க் கொண்டு வருவீங்க. ஆஸ்க் தான் முதல்ல வரணும். ஆஸ் ஹர். ஓகே, ஆஸ் ஹர் அபவுட் எனிதிங். அடுத்து எனிதிங். ஆஸ்க் ஹர் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஹர் டைவோர்ஸ். எக்ஸப்ட் ஹர் டிவோர்ஸ். சாரி, டைவோர்ஸ் கிடையாது, டிவோர்ஸ். ஆஸ்க் ஹர் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஹர் டிவோர்ஸ். அவளுடைய விவாகரத்து தவிர அவளிடம் எதை பற்றியும் கேள். ஆஸ்க் ஹர் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஹர் டிவோர்ஸ். ஆஸ்க் ஹர் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஹர் டிவோர்ஸ் அப்படின்னா அவளுடைய விவாகரத்து தவிர அவளிடம் எதை பற்றியும் கேள். ஓகே, புரியுதா? காட் இட்? shall we move to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பொதுவான விஷயங்கள் தவிர என்னிடம் எதையும் பற்றி கேட்காதே. அதே மாதிரி தான், நான் இதுல கேட்காதேன்னு மட்டும் வந்திருக்கு டிஃப்ரெண்டா. பொதுவான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஜெனரல். ஜெனரல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் திங்ஸ், பொதுவான விஷயங்கள். தவிர அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ட். 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 என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ. எதையும் அப்படிங்கிறதுக்கு எனிதிங். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். அப்படிதானே? எதையும் பற்றி கேட்காதே. பற்றியும் கேட்காதே, அதை பற்றி கேட்காதே. கேட்காதே, கேள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க். கேட்காதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஆஸ்க். ஓகே, அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க? டோன்ட் ஆஸ்க். கேட்காத அப்படிங்கறத முதல்ல கொண்டு வரணும். யார்கிட்ட? மீ. டோன்ட் ஆஸ்க் மீ. ஓகே, டோன்ட் ஆஸ்க் மீ அபவுட் அடுத்து வரணும். பற்றி. டோன்ட் ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட், தவிர, ஜெனரல் திங்ஸ். ஜெனரல் திங்ஸ், பொதுவான விஷயங்கள் தவிர என்கிட்ட எதையும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஜெனரல் திங்ஸ். டோன்ட் ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஜெனரல் திங்ஸ் அப்படின்னா பொதுவான விஷயங்கள் தவிர என்னிடம் எதையும் பற்றி கேட்காதே. டோன்ட் ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஜெனரல் திங்ஸ். ஓகே, காட் இட்? shall we move to the next sentence? அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தவிர அவனிடம் எதை பற்றியும் கேள். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தவிர அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ட். அப்படிதானே? எக்ஸப்ட். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஹிஸ். அவனுடைய ஹிஸ் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப். அவனிடம் அப்படின்னா ஹிம். ஓகே, எதை அப்படிங்கிறதுக்கு எனிதிங். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். கேள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க். அப்படிதானே? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? முதல்ல ஆஸ்க், அடுத்து ஹிம் வரும். ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங். ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங் except his personal life. Except his personal life. Personal life. Okay, இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? ask him about anything except his personal life. ask him about anything except his personal life அப்படின்னா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தவிர அவனிடம் எதை பற்றியும் கேள். அதாவது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி கேள்வி கேட்காத, எதை பத்தினாலும் கேளு. ask him about anything except his personal life. Okay, got it? shall we move to the next sentence? என்னுடைய கடந்த கால உறவு முறை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். அதை மட்டும் கேட்காத, எதை பத்தினாலும் கேள். ஓகே, என்னுடைய அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல மை.
கடந்த கால அப்படின்னா பாஸ்ட், உறவு முறை அப்படின்னா ரிலேஷன்ஷிப். ஓகேயா, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா யாரோடையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் கசப்பான அனுபவங்கள் கிடைச்சிருக்கும், அதை விட்டு கடந்து வந்திருப்போம். அதை பத்தி மட்டும் கேட்காது. தவிர அப்படின்னா எக்ஸப்ட், அது தவிர எதை வேணாலும் நீ கேளு. என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ. எதை பற்றி, அபவுட், பற்றினா அபவுட். இந்த இடத்துல எதை அப்படிங்கிறதுக்கு நம்ம எனிதிங் போடுவோமா? கேள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க். அவ்வளவுதானே? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆஸ்க் மீ. அடுத்து ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங். ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட், தவிர மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், என்னுடைய கடந்த கால உறவு முறை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் பட் எக்ஸப்ட் மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, காட் இட்? என்னுடைய கடந்த கால உறவு முறை தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் மை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, காட் இட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? எல்லாருமே யூஸ் பண்ற சென்டென்ஸ் தானே. நான் வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணா சொல்லு, ஆனா பணம் மட்டும் கேட்காத. பணம் வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கறது எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தவிர அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸப்ட் தெரியும். பணம் அப்படிங்கிறதுக்கு மணி. என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ. எதையும் அப்படிங்கிறதுக்கு எனிதிங். ஓகே, கேள் அப்படிங்கிறது ஆஸ்க். ஓகே, அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆஸ்க் மீ எனிதிங், எதை வேணாலும் கேளு. ஓகே, ஆஸ்க் மீ எனிதிங் எக்ஸப்ட் மணி, பணத்தை தவிர என்ன வேணாலும் கேளு. எப்படி? ஆஸ்க் மீ எனிதிங் எக்ஸப்ட் மணி எப்படின்னா பணத்தை தவிர என்கிட்ட எதை வேணாலும் கேளு. ஆஸ்க் மீ எனிதிங் எக்ஸப்ட் மணி. ஆஸ்க் மீ எனிதிங் எக்ஸப்ட் மணி அப்படின்னா பணத்தை தவிர என்கிட்ட எதையானாலும் கேளு. ஓகே, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, காட் இட்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அவனுடைய பள்ளி கல்வி தவிர அவனிடம் எதை பற்றியும் கேள். ஆமா, அவன் ஸ்கூலை பத்தி மட்டும் கேட்டுறாதீங்க, அவன் ஏன்னா ஸ்கூலுக்கே போல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுடைய பள்ளி கல்வி தவிர அப்படிங்கும்போது ஹிஸ், அவனுடைய ஹிஸ். பள்ளி கல்வி அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன். தவிர அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ட். எக்ஸப்ட். ஓகே, அவனிடம் அப்படிங்கிறதுக்கு ஹிம். எதை அப்படிங்கிறதுக்கு எனிதிங் பார்ப்போமா? எனிதிங் அப்படின்னு பார்த்தோமா? பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட்னு பார்த்தோமா? கேட்கறது அப்படிங்கிறது ஆஸ்க்னு பார்த்தோமா? ஓகே, அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங். ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட், தவிர. ஓகே, ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் his school education. His school education அப்படின்னா அவனுடைய பள்ளி கல்வி தவிர. ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா பள்ளி கல்வி. ஓகே, ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன். அதை பத்தி மட்டும் கேட்காதீங்க, அவனுக்கு பயங்கர கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆஸ்க் ஹிம் அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, காட் இட்? புரியுதா? சென்டென்ஸ் சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அரசியல் தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். எதை பத்தி வேணாலும் கேளு, பதில் சொல்லுவேன். எனக்கு அரசியல் பத்தி கேட்காத, ஏன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அரசியல் அப்படிங்கிறதுக்கு பாலிடிக்ஸ். ஓகே, பாலிடிக்ஸ். தவிர அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ட். என்னிடம் அப்படிங்கிறதுக்கு மீ. எதை அப்படிங்கிறதுக்கு எனிதிங். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். கேள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க். ஆஸ்க். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆஸ்க் மீ அபவுட், அடுத்து அபவுட் வரணும். ஆஸ்க் மீக்கு அடுத்து அபவுட். ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங், எதை பற்றியும் கேள், எக்ஸப்ட் பாலிடிக்ஸ். ஓகே, ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா அரசியல் தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் பாலிடிக்ஸ்.
ஓகே, ஆஸ்க் மீ அபவுட் எனிதிங் எக்ஸப்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா அரசியல் தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள், பதில் சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, காட் இட். ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நம்ம இதே மாதிரி ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? இதே மாதிரி சிம்பிள் சென்டென்சஸை யூ ஆர் கோயிங் டு மேக். ஓகே, ஷால் ஐ கிவ்? ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் a homework for you all. தேர்தல் தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள், நான் பதில் சொல்வேன். தேர்தல் பற்றி கேட்காதே அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் தவிர என்னிடம் எதை பற்றியும் கேள். This is a homework for you all. Submit your answers in the comment section. I'm eagerly waiting to receive all your comments. Okay, so tell me how is the lesson today. So I'm eagerly waiting to receive your feedback and comments. Okay, and let's catch up in the next class. Until then, take care. Bye bye.